ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் இன்னுள்ள ஒந்திரங்கட்டும் எல்லாம் உள்ளவரே ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனை விநாயகனை பற்றி வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் நம்முடைய குழுவிலே ஒரு ஆண்மகனின் ஜாதகம் ஒன்றினை ஆய்வுக்காக கொடுத்திருந்தோம். அதாவது அந்த ஆண் பிறந்திருக்கக்கூடிய தேதி பார்த்தோம்னா 6/11/1971 பிறந்த ஒரு ஆணின் ஜாதகத்தை நாம் தற்பொழுது ஆய்வு செய்ய நம்முடைய குழுவிலே கொடுத்திருந்தோம். அவர் பிறந்திருக்கக்கூடிய நேரம் பார்த்தோம்னா மதியம் 3:46 அளவிலே பொள்ளாச்சியில் பிறந்த ஒரு ஆணின் ஜாதகத்தை ஆய்வு செய்ய வந்தோம். இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யும் முன்னர் முதல்ல அந்த ராசி சாட்டை பார்ப்போம், கோச்சார நிலைகளை பார்ப்போம். அடுத்து அவருக்கு கேள்வி எழுப்புறாரு, நான் 2-3 கேள்வி கேட்கணும், ஜாமகோலில் கேட்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. அவருடைய ஜாதகத்தை அனுப்பாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜாமக்கோல் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்குறாரு. சரி, அவருக்கு இந்த கூப்பிட்ட நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தை டயல் பண்ணி அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஜாமக்கோல் ஆரோடம் போட்டு பார்க்குறோம். இப்போ ஜாமக்கோல் போடும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு பலன் பார்க்குறதுக்கு அவர் முதல் முறையாக என்னுடைய வாட்ஸ்அப் மூலமாக டெக்ஸ்ட்டில் அவர் கேட்கும்போது உங்கள்கிட்ட ஜாமக்கோல் பார்க்கணும், எவ்வளோ கன்சல்டேஷன் ஃபீ, எப்போ டைம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஜாமக்கோல் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கண்ணி ஏற்கனவே நான் அந்த கம்ப்யூட்டரில் உட்காந்துருந்தனால டக்குன்னு ஒரு ஜாமக்கோல் ஆரோடத்தை போட்டேன். அப்போது அந்த ஜாமக்கோல் ஆரோடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேள்வியாளரின் சிந்தனை, கேள்வியாளரின் நிலைப்பாடு, அந்த கேள்விக்கான பதில், இது எல்லாமே கிடைச்சோம். இப்போது இங்கே அவர் கேள்வி எழுப்பிய பொழுது பார்த்தோம்னா தேதி சார்ட்டில் இப்போ தெரியும், 23/6/2021 இரவு 8:32 அவரோட டெக்ஸ்ட்டை நான் பார்த்தோன்னே ஜாமக்கோல் ஆரோடத்தை போட்டேன். இப்போ இங்கே ஜாமக்கோல் ஆரோடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உதயம் விழுந்திருக்கிறது, பார்த்திங்கன்னா சிம்மமனையிலே உதயம் விழுந்திருக்கிறது. அடுத்து ஆரோடம் பார்த்தோம்னா உதயத்திற்கு 3ஆம் இடத்துல ஆரோடம் விழுந்திருக்கிறது. ஆரோடத்தில் உச்ச சனி அமர்ந்திருக்கிறார். உதயத்தை கடந்த கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பு கடந்திருக்கு. சரி, நான் முதல்ல உதயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயம் சிம்மமனை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பேப்பர் எடுத்துக்கணும். உதயம் அப்படின்னு போட்டு 1ன்னு வச்சுக்கோங்க. உதயம் தான் கேள்வியாளர். அடுத்து அவர் கேட்க வந்த கேள்வி 3ஆம் பாவகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது ஆரூடத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் கூட ஜாதகனின் சிந்தனையாக இருக்கலாம். அடுத்து அதையும் குறிச்சுக்கணும். அடுத்து கவிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிப்பு கவிச்சிருக்குது பாருங்கள், நமக்கு 7ஆம் மனையில் கவிப்பு கவிச்சிருக்கு. இப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கவிப்பு உள்வட்ட கிரகத்தில் கவிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா குரு பகவானை கவிப்பு கவிச்சிருக்கு. இப்போ 7ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பிரச்சனைக்கான காரணம் 7ஆம் பாவம். சரி, நாம் இந்த ஜாமக்கோல் ஆரோடத்தை முற்றிலுமாக பார்ப்போம். அதற்கு முன் ஜாமக்கோல் ஆரோட விதிகளை சொல்லிடுறேன். இந்த ஜாமக்கோல் ஆரோடம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 3 பேர் முக்கியமான ஹீரோக்கள். யார் அப்படின்னா உதயம், உதயாதிபதி. யார் உதயாதிபதி அப்படின்னா அந்த உதயம் எந்த மனையில் விழுந்து இருக்கிறதோ அந்த மனைக்கு அதிபதி அவன் தான் உதயாதிபதி. அப்போது இங்கே உதயம் விழுந்து இருப்பது சிம்ம மனையிலே. அப்போ உதயாதிபதி யார் அப்படின்னா சூரியன் உதயாதிபதியாக வந்து விடுவான். அடுத்து ஆருடம் விழுந்திருப்பது 3ஆம் இடம். அந்த ஆருடம் விழுந்திருக்கக்கூடிய வீடு பார்த்தோம்னா துலாம் ராசி. அப்போ ஆருடாதிபதி யாருன்னா நமக்கு சுக்கிரன் ஆருடாதிபதி. அடுத்து கவிப்பு பாருங்கள், 7ஆம் இடத்துல கவிப்பு கவிச்சிருக்கு. கவிப்பின் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். அப்போ கவிப்பு நமக்கு ஜாமக்கோல் ஆரோடத்தை பொறுத்தவரை உதயத்திலிருந்து ஆருடம் விழுந்த பாவகம் ஜாதகனின் கேள்வியாக இருக்கும். அது 1ஆம் இடம்னா உதயமும் ஆரோடம் 1ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா ஜாதகனுடைய கேள்வி என்னென்னா தன்னை பற்றி கேட்பார். 2ஆம் இடத்துல இருந்து தனக்கு வர வேண்டிய வருமானத்தை பற்றி கேட்பார், தன்னுடைய தன வரவுகளை பற்றி கேட்பார். அப்போது 2ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்பார். ஒருவேளை 3ஆம் இடத்துல விழுகுது அப்படின்னா தன்னுடைய முயற்சி வெற்றி பெறுமா, தன்னுடைய பயணம் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்கலாம், இளைய சகோதரம் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்கலாம். அடுத்து 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா வெற்றி ஸ்தானம், இந்த 3ஆம் இடம்ங்கிறது தன்னுடைய முயற்சி வெற்றி பெறுமா அப்படிங்கிற சொல்லலாம். பயணம் சம்மந்தப்படலாம், இளைய சகோதரம் சம்மந்தப்படலாம். இப்போ 4ஆம் பாவத்தில் ஆரோடம் வருது அப்படின்னா வீடு, வண்டி, வாகனம், தாய், தன் சுகம், இல்லை உயர்கல்வி,
அதாவது ஜாமக்கோல் ஆரோடத்தை பொறுத்தவரை கேள்வியாளரின் வயதை நாம் மனதில் இருத்திக்கணும். ஸோ இங்கே இந்த ஜாதகர் பிறந்திருக்கு அப்படின்னா 71ஆம் வருடம் பிறந்திருக்கார், 49 வயது அவர் இருக்கார் அவர். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ 4ஆம் பாவத்தில் இருந்தால் வீடு வண்டி வாகனங்கள், தாய் தன் சுகத்தை கேட்பார். 5ல் இருந்தால் குழந்தைகளை பற்றி கேட்பார், பூர்வீகத்தை பற்றி கேட்பார், அதிர்ஷ்டத்தை பற்றி கேட்பார், குலதெய்வத்தை பற்றி கேட்பார். 6ஆம் இடத்துல இருந்தால் தனக்கு வந்திருக்க நோயை பற்றியோ கடனை பற்றியோ, கடன் தீருமா நோய் தீருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். 7ஆம் இடத்துல இருந்தால் பார்த்திங்கன்னா மனைவி, வெளிப்பழக்கம், அதே நேரம் கூட்டு தொழில், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இவற்றையெல்லாம் கேட்கலாம். அடுத்து 8ஆம் இடத்துல இருந்தால் தூரதேச பயணங்களை கேட்கலாம், தன்னுடைய ஆயுளை பற்றி கேட்கலாம், தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை பற்றி கேட்கலாம், சிறை சம்பந்தப்பட்ட விஷயம், நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் இவற்றையெல்லாம் கேட்கலாம். 9ஆம் இடத்துல இருந்தால் தந்தையை பற்றி கேட்கலாம், நீண்ட தூர பயணத்தை பற்றி கேட்கலாம், அதே நேரம் உயிர்கல்வியை பற்றி கேட்கலாம். அடுத்து 10னா தொழில் அமையுமா, வருமானம், ஜீவனம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், மாமியாரை பற்றி கேள்வி. அடுத்து 11ஆம் இடம்னா மூத்த சகோதரம், லாபம், அதே நேரம் நண்பர்களை பற்றிய கேள்வி இருக்கும், இளையதாரம் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்கலாம். அடுத்து 12இல் இருந்தால் பார்த்திங்கன்னா தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டத்தையோ விரயத்தையோ அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ ஜாதகனுடைய கேள்வியாக இருக்கலாம். சரி, நம்ம இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே இந்த ஜாமக்கோல் கிரகத்தை பொறுத்தவரை இந்த ஜாம கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவை பின்னோக்கி நகரக்கூடியவை. இப்போ நம்ம இயல்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதில் கிரகங்கள்லாம் முன்னோக்கி நகரும்னா இந்த ஜாம கிரகம் பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகரக்கூடிய, நம்ம வேத ஜோதிடத்தில் ராகு கேதுக்களை சொல்லுவோம்ல, அது போல் இது பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள். சரி, நாம் இப்போ சார்ட்டுக்கு வந்துடுவோம். கேள்வியாளர் என்னை தொடர்பு கொண்ட நேரம் 23/6/2021 8:32 53 இரவு நேரத்தில் கூப்பிட்ருக்கார். இப்போ ஆறுடம் எங்கே போகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஆறுடத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயத்தை பாம்பு கடந்திருக்கு. இப்போ பாம்பு கடந்திருக்கு அப்படின்னா பாம்புனா என்னங்க, ராகு கேதுகளை தான் நம்ம பாம்புன்னு சொல்லுவோம். அப்போது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், ஏதேனும் குழப்பம் பிரச்சனை இதை கடந்து தான் வந்திருக்கு. இப்போ உதயம் பார்த்திங்கன்னா ஜாமக்கோல் வெளிவிட்ட கிரகங்கள் மட்டும்தான் பின்னோக்கி நகரும். ஆனால் இந்த உதயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ரொட்டேஷன் ஆஃப் டைரக்ஷன் எப்பவும் போல தான் இருக்கும், கிளாக் வைஸாகவே இருக்கும். அப்போ உதயம் பாருங்கள் பாம்பை தொடர்பு கொண்டு தான் அடுத்து சிம்ம மனைக்கு வந்திருக்கு. அப்போது ஜாதகர் கடுமையான பிரச்சனையை சந்தித்து விட்டு தான் நம்மளை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறத ஒன்று முடிவு எடுத்துக்கலாம். அடுத்து ஆறுடத்தில் என்ன இருக்குன்னா சனி பகவான் வந்திருக்கார். சனி பகவானியோட காரகத்துவம் என்ன? இப்போ இந்த ஜாமக்கோல் ஆறுடத்தை பொறுத்தவரை கிரக காரகத்துவம், பாவ காரகத்துவம், ராசி காரகத்துவம் இது எல்லாமே நல்லா முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். சரி, அப்போது ஆறுடத்தை தொடர்பு கண்ட கிரகம் ஜாதகரின் சிந்தனையாக இருக்கலாம். உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் ஜாதகரின் சிந்தனையாக இருக்கலாம். உதயத்தில் அமர்ந்த கிரகம் ஜாதகனின் சிந்தனையை சொல்லும். அதுபோல் கவிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவருக்கு ஏற்பட்ட நஷ்டம் விரயம் எதனால் அப்படிங்கிறத காட்டும். சரிங்க, இப்போ நாம் இந்த சார்ட்டுக்குள்ளே வந்துடுவோம். இங்கே ஆறுடத்தில் சனி தொடர்புடார். முதல்ல சனி உடையவன். அப்போ 6ஆம் அதிபதி சனி உச்சபலத்தில் ஆறுடத்தை தொடர்புடார். கேள்வி கேட்டவருடைய வயதோ நமக்கு 49 வயதுக்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ கேள்வியாளர் சிந்தனை வேலை சம்பந்தமாக இருக்கிறது, வேலை சம்பந்தப்பட்ட கேள்வி அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஏன்னா சனி உச்ச சனி ஆறுடத்தில் இருக்கார். ஸோ அப்போ 6ஆம் அதிபதி உட்கார்ந்துட்டார். சரி, அடுத்து நம்மளுடைய சிந்தனை என்ன இருக்குது, அவர் எதுக்காக வந்தார் அப்படின்னா அவருடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறத எதை பார்க்கணும்னா உதயத்திற்கு 10ஆம் இடத்தை போய் பார்க்கணும். அந்த 10ஆம் இடத்து அதிபதி ஜாம கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த ஜாம கிரகம் 10ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா டிசம்பனைக்கு சொந்தக்காரனான சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் என்ன, வேலை இன்மையை குறிக்கக்கூடியது. அப்போது 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போது நிச்சயமாக 10ஆம் அதிபதி 5ல் இருக்கார். அப்போது வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்னு ஒரு உறுதி பண்ணிக்கலாம். ஏன்னா ஆறுடத்தை வச்சா நம்ம கணக்கீடு பண்ணுறோம். ஆறுடம் என்ன, சனியாக வந்துருச்சு. சனி ஆறுடத்தில் உட்காந்துட்டார். ஸோ அப்போ ஜாதகத்தை சொல்லிட்டோம், அவர் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. டெக்ஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறோம், ஜாப் ரிலேட்டட் கொஸ்டின் அப்படின்னு போடுறோம், எஸ்ஆர் அப்படின்றாரு. சரிங்க, காலையில் பார்க்கலாங்கிறோம், கன்சல்டேஷன் ஃபீஸ் சொல்கிறோம். உடனே 5 நிமிஷத்தில் பணத்தையும் கட்டிடுறாங்க. நேரம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால காலையில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த சார்ட்டை நம்ம இது பண்ணிடுறோம்.
இப்போது இங்கே இந்த ஜாமக்கோளில் பார்த்தோம்னா உதயாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். ஜாதகனுடைய சிந்தனை என்ன? தன்னுடைய லாபத்தை பற்றியது. தனக்கு அந்த ஒரு முயற்சி வெற்றி பெறுமானா இந்த 3ஆம் இடம்லாம் பார்த்திங்கன்னா 3, 11லாம் உபஜயஸ்தானம். தன்னுடைய முயற்சி வெற்றி பெறுமா அப்படிங்கிறது சிந்தனை. 6 விழுந்து இருக்கிறது பாருங்கள் 3ஆம் இடம். அப்போது நான் ஒரு முயற்சி பண்ண போகிறேன், அந்த முயற்சி வெற்றி பெறுமா அப்படிங்கிறதா கேள்வி. 6 அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துலாம் இருக்கார். ஆட்சி நிலையை, அதாவது இந்த ஜாமக்கோள் கிரகம் பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகர்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஜாமக்கோள் கிரகம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து அடுத்து எங்கே வரும்? நமக்கு நேராக துலாம் தான் வரும். ஏன் அப்படின்னா இந்த ஜாமக்கோள் கிரகங்கள்லாம் பார்த்தோம்னா வெளிவட்ட கிரகங்கள் ஸ்திரமனையில் உட்காராது. ஸ்திரமனை அப்படின்னா என்னங்க? ரிஷபம் ஒரு ஸ்திரமனை, சிம்மம் ஒரு ஸ்திரமனை, அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் ஒரு ஸ்திரமனை, கும்பம் ஒரு ஸ்திரமனை. அப்போ அங்கெல்லாம் ஜாமக்கோள் கிரகம் இருக்காது. அடுத்து உள்ள கட்டத்தெல்லாம் வந்து உட்காரும். அப்போ சுக்கிரன் ஆட்சி பெற போகிறார். ஸோ அப்போ அவரோட கேள்வி நடக்கும். ஆனால் அவருடைய கேள்வி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. சரி, நாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து மறுநாள் அவருக்கு அவரோட ஜாதகத்தை வாங்குகிறோம், ஜாதகத்தை பார்க்குறோம். அவரோட டைம் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் பர்த்து இது எல்லாத்தையுமே அனுப்பிடுறாரு. ஜாதகத்தை கணிக்கிறோம். அந்த கணிச்சிட்டு அவரோட மறுபடியும் ஒரு முறை நாம் என்ன பண்ணுறோம்? ஜாமக்கோள் ஆரோடத்தை போடுறோம். உண்மையான அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை இப்போது என்ன அப்படின்னு சொல்லி மறுநாள், அதாவது 24/6 8:20 மணிக்கு காலையில் மீண்டும் ஒரு ஜாமக்கோள் ஆரோடத்தை போடுறோம். 8:20 8 மினிட்ஸுங்க, சாரி 8 செகண்ட், 8:20 8 செகண்ட்ஸில் போடுறோம். அது காலை நேரம். ஸோ அப்போ இப்போ நம்ம சார்ட்டு வந்து தெரியுதுங்க. 24/6/2021 8:20 AM 8 செகண்ட்ஸ் அப்படின்னு போட்டோம். இப்போ அவருடைய ஜாதகருக்கு ஏற்கனவே வேலை அப்படிங்கிறது அவரே நம்ம ஜாப் ரிலேட்டட்னு சொன்னோன்னா ஒத்துக்கிட்டார். இப்போ மறுபடியும் அவருக்கு ஒரு ஜாமக்கோள் ஆரோடத்தை போடுறோம். ஜாமக்கோள் ஆரோடத்தை போட்டோன்னா பார்த்திங்கன்னா அதே சிம்ம உதயம் தான் வருது. சிம்ம உதயம் ஆரோடமும் அங்கேயே தான் இருக்குது. சரி, நமக்கு ஆரூடம் உதயம் 2 ஒன்றா வந்துருச்சு. சரி, ஆரூடத்தையும் உதயத்தையும் கடந்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் கடந்திருக்கார். அப்போது இந்த சந்திரன் யாருன்னா 12ஆம் இடத்த எதிரி, வெளியிடம் சம்மந்தப்பட்டவர், பயணம் சம்மந்தப்பட்டவர். ஸோ அப்போ வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கேள்வியை கேட்குறார். அதே நேரம் சனி உதயத்தையும் ஆரூடத்தையும் நோக்கி வரார். ஸோ அப்போ வெளிநாட்டு வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது. சரி, ஜாதகரின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ உதயாதிபதியும் ஆரோடாதிபதியும் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அவர் மனதில் என்ன சிந்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 10ஆம் பாவத்தை பார்க்கணும். 10ஆம் இடத்துல அதே ராகு புதன் அங்கே இருக்காங்க. வெளிவட்ட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல வந்துட்டார். உதயத்திற்கு 3ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். சரிங்க, அப்போ அவருடைய கேள்வி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவலை பற்றி இருக்கலாம். 10ஆம் அதிபதி சிந்தனை குறியக்கூடியது, உச்சின்னு சொல்லுவோம் 10ஆம் இடத்தை. அப்போது தன்னுடைய முயற்சியை பற்றி புதுசாக நான் ஒரு முயற்சி எடுக்க போகிறேன் அதை பற்றி கேட்கலாம். நான் ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வர போகிறேன், ஒரு பயணத்தை ஏற்பாடு பண்ண போகிறேன், இல்லை ஒரு மாற்றத்தை விரும்பிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத கேள்வியாக இருக்கலாம். சரி, உதயாதிபதியின் நிலை என்ன? ஏன்னா கேள்வியாளர் கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது உதயாதிபதி சூரியன் உச்ச பலத்தில் இருக்கார். அவரே ஆரூடாதிபதியாக வந்தார். அவர் எங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அதே நேரம் பாருங்கள், கவிப்பு உதயத்தை கவிச்சிருக்கு, ஆரூடத்தையும் கவிச்சிருக்கு. ஸோ அப்போ ஜாதகர் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். அவர் கேட்ட கேள்வியும் அந்த இது பார்த்திங்கன்னா மிகுந்த பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாயிருது. ஸோ அப்போ நமக்கு இவருக்கான பிரச்சனைக்கான காரணம் என்ன? ஏன்னா உதயத்தை மீண்டும் பாருங்கள், 2வது சார்ட்லேயே சனி தான் வர்றார் உதயத்தை நோக்கி, ஆரூடத்தை நோக்கி வர்றார். அப்போ வேலை அப்படிங்கிறது சனியோட காரத்துவம் என்ன? உத்தியோகம். இங்கே பாவக அடிப்படையில் பார்த்தாலும் அவர் 6 7 அதாவது பார்த்திங்கன்னா 6 7 வந்துடுறார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை அப்படிங்கிறது உறுதியாகிடுது. அப்போது பிரச்சனை என்ன? வேலைன்னு காட்டுது. அடுத்து சந்திரன் கடந்து வந்திருக்கார், பயணத்தில் ஏதோ பிரச்சனை. அப்போது கவிப்பு எந்த கிரகம் மாட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மாட்டிருக்கார். அப்போ பிரச்சனைக்கான காரணம் ஒரு உயர் அதிகாரிகளாக இருக்கலாம்,
இல்லை ஒரு பெரிய மனிதராக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அப்போ நம்ம இங்கே ஜாதகர்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது கேட்குறோம், சார் உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடியது மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்குது. இந்த அஷ்டமத்து சனியோட வேலை அப்படின்னா உழைப்பை கெடுக்கும், பிழைப்பை கெடுக்கும், ஜீவனத்தை முடக்கும். உங்களுடைய நிலைப்பாடு சற்று கவலைக்கிடமாக தான் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் கடுமையான பிரச்சனையில் மாட்டிருக்கீங்கிறதையும் காட்டுது. அதிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கேட்க வர்றீங்க அப்படிங்கிறதையும் காட்டுது. ஏன்னா நமக்கு 10ஆம் அதிபதி பாருங்கள் உச்சி கிரகம் அப்படிங்கிறது 10 கூடையவர். இந்த சுக்கிரன் பாருங்கள் 3ஆம் இடத்துல ஒரு மாற்றத்தை விரும்புகிறார். ஆமாம் அப்படிங்கிறாரு. தான் வெளிநாட்டுக்கு ஒரு வேலைக்காக போன இடத்துல அங்கே பணம் அந்த பேமெண்ட்டு தர வேண்டியது. நான் 3 மாதம் தான் ஆகுது, இந்த 3 மாதம் எனக்கு சம்பளம் கொடுக்கல. நான் இப்போ வேலை பார்த்து கொண்டு கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல ஏற்பட்ட சிறு இழப்புகளை எல்லாம், அதாவது பார்த்திங்கன்னா அவர் ஒர்க் பண்ணுறது ஒரு ஃபார்மில் ஒர்க் பண்ணுறார், ஒரு பண்ணையில் வேலை பார்க்குறாரு. அதில் அவர் முக்கியமான பொறுப்பு, ஒரு அதிகாரியாக தான் இருக்கார், ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய மேனேஜர் லெவலில் இருக்கார். அங்கே ஏற்பட்ட நஷ்டத்தை காரணம் காட்டியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், அதாவது பார்த்திங்கன்னா இன்னும் உடச்சி சொல்லணும்னா அவர் ஒரு கோழி பண்ணையில் ஒரு மேனேஜராக அங்கே இருக்கார் சவுதியில். ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த கோழியில் ஏதோ கொஞ்சம் சம்திங் மிஸ்ஸிங் போல இருக்குது. அது இல்லாமல் கோழிகள் வளர்ந்ததுக்கப்புறம் தான் சம்பளம் போடுவேன், 2 மாதம் சம்பளத்தை சேர்த்து வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காரு. திடீர்னு கோழிகள் வேறு மிஸ் ஆகும், அந்த சம்பளமும் இல்லைங்கிற மாதிரியும், காணா போன பொருளை எல்லாருடைய சம்பளத்தில் பிடிச்சிருவேன்னு சொல்கிறாரு. ஜாதகர் பாஸ்போர்ட் எல்லாமே அங்கே இருக்குது அவர்கிட்ட. என்னுடைய நண்பருடைய ரூமுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு ஒரு புகாரை கொடுக்கலாமா அப்படிங்கிறது அவரோட கேள்வி. சரி, அடுத்து நம்ம ஜாதக பலனையும் பார்த்து தற்சமயம் நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவர் மறுபடியும் என்ன பண்ணுறார், ஒரு கேள்வியை எழுப்புறார். நான் ஒரு புதிய வேலைக்காக முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு அவர்கள் தர வேண்டிய பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. எத்தனை மணி கேட்குறாருன்னா 8:26க்கு கொஸ்டின் அரேஞ்ச் பண்ணுறாரு. இப்போ நான் சாட்டை மாற்றுறேங்க. 8:26 அதே நேரம் நடந்ததான். 8:26 AM. ஸோ இப்போ சாட்டில் பாருங்கள், 24/6/2021 என் பணம் எனக்கு வந்துடுமா, அதில் எதுவும் பிரச்சனை ஆகுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ உதயத்தில் இருந்து ஆருடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல நேரடியாக வந்துருச்சு. இப்போ கேள்வியே நம்ம சிந்தனைலாம் பார்க்க வேண்டாம், ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்தாங்கன்னா தான் 10ஆம் இடத்தை போய் பார்க்கணும். அவரோட சிந்தனை என்ன, அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். கேள்வியை கேட்டார், வரும். நான் இப்போ வேலை பார்த்தேன், வேலை பாடத்தில் பணம் வருமானு கேட்குறாரு. உதயாதிபதி எங்கே இருக்கார், உதயாதிபதி உச்சபலத்தில் இருக்கார். இப்போ ஜாதகருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொஸ்டின் அரேஞ்ச் பண்ணுறாரு. நியாயமான கேள்வி தான், உழைச்ச காசு தான் கேட்குறாரு. இப்போ ஆருடாதிபதி தான் பதில் சொல்லணும். இந்த ஆருடாதிபதியான புதன் பாருங்க 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அவரும் நீச்ச நிலையோ எதுவும் இல்லை, ஆட்சி நிலையை நோக்கி வரப்போகிறாரு. அதே நேரம் ஆருடத்தில் பாருங்கள் சனி உட்கார்ந்துருக்கார். ஸோ சனி அப்படின்னு போகும்போது ஆருடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் ஒரு தாமதத்தை கொடுக்கும், இல்லை ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும், அதில் ஏதாவது ஒரு சின்ன பஞ்சாயத்தை வைக்கும். ஏன்னா அவர் 6ஆம் அதிபதி, ஆருடத்தில் வரவு கிடைக்குமானா தடை உண்டு, அந்த வருமானம் வர்றதுல தடை இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கவிப்பு தான் சுட்டு காட்டும். என்ன கவிப்பு சொல்லுது அப்படின்னா, கவிப்பு 8ஆம் பாவத்தை கவித்திருக்கு. 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது பாருங்கள், தூரதேசம்னு சொல்லலாம், திருடு காணாமல் போனது அப்படிங்கிற பொருளை சொல்லலாம். அதே நேரம் கவிப்பு கவிச்சிருக்கிறது செவ்வாயை கவிச்சிருக்கு, நான் கழிச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வரும். ஆனாலும் ஆருட அதிபதி பெருசாக கெடலை, அப்போது ஒரு தாமதம் தடை ஏற்படும். ஏன்னா உதயாதிபதி ஸ்ட்ராங்கார், கேள்வியாளர் நல்ல ஒரு நியாயமாக அவருடைய கேள்விக்கு ஒரு தகுதியானவர். ஆருட அதிபதியும் கெடலை. ஆனால் பிரச்சனை என்னென்னா நமக்கு அந்த 8ஆம் பாவக அதிபதி செவ்வாய் கவிப்பில் தொடர்பு கொள்கிறார். அதாவது பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல கவிப்பு தொடர்பு கொண்டுச்சு. அதே நேரம் அந்த கவிப்பின் அதிபதி யாரை தொடர்பு கொள்ளனா செவ்வாயை கவிச்சிருக்கார். அப்போ என்னென்னா அந்த காணாமல் போன பொருள் அதன் வழி ஏற்பட்ட சண்டை, ஏன்னா செவ்வாய் சண்டையை குறிக்கக்கூடியது. அப்போது
அந்த சண்டை ஒரு காரணமாக இருக்கும். அப்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து அதில் ஒரு தடை இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அவர் என்ன பண்ணுறார், இன்னொரு கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, நான் ஒரு புதிய முயற்சி வேலைக்காக பண்ணுறேன், அது கிடைச்சிருமா அப்படிங்கிறத கேட்குறார். இப்போ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்க்கணும்னா நாம் ஒரு புதுசாக ஒரு ஆர்வத்தை போடணும். சரி, அவர் கேள்வி எழுப்பிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு அவர் கேள்வி கேட்குற நேரம் பாருங்கள். இப்போ ஒரு ஆர்வத்தை போடுறேன். அவர் கேள்வி கேட்கும்போது நேரம் பார்த்திங்கன்னா 8:32 ஆயிடுது. சரி, நாம் இப்போ 8:32க்கு ஒரு ஆர்வத்தை போடுறோம். புதிய முயற்சி வலிக்குமா அப்படின்னு கேட்டார். 8:32 53 செகண்டுங்க போட்டுட்டோம். இப்போ அவர் நேரடியாக கேள்வியை கேட்டார். அதனால் நம்ம 10ஆம் இடத்தை போய் பார்க்க வேண்டியதில்லை. கேள்வி எழுப்பிட்டார். இப்போ கேள்வி பொருந்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயத்தில் இருந்து ஆறுடம் விழுந்த பாவகம் 3ஆம் இடம். அப்போ என்னோட முயற்சி பலிக்குமா அப்படின்னு கேட்குறார். அதே நேரம் 6 இடத்துல உட்காந்துருக்கிறது யாருங்க? 10க்குடைய சுக்கிரன் உட்காந்துருக்கார். 3க்குடையவன் அவனே. 6ஓட அதிபதி ஆச்சு. அப்போ அவரோட முயற்சி பலிக்கும். 10ஆம் அதிபதி ஆச்சு. சார் அடுத்த வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறத நாம் சொன்னோம். சரி, இதில் வேறு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் போய் கவிப்பை பார்க்கணும். கவிப்பு எங்கே தொடர்புகள் இருக்குது அப்படின்னா 7ஆம் இடத்துல. அப்போது வெளிப்பழக்கத்தால் பிரச்சனை வரலாம். குரு கவிப்பில் மாட்டியிருக்கார் உள்வட்டத்தில். அப்போது பண விஷயம் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு வயதானவர் ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம். அடுத்து அந்த கவிப்பின் அதிபதி எங்கே தொடர்பு கொள்கிறாருன்னா, அவர் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இவர் கேட்ட கேள்விக்கான பதில், என்னுடைய முயற்சி வெற்றி பெறுமானார். அந்த முயற்சி வெற்றி பெறுமானுங்கிறப்ப 6ஓட அதிபதியான அந்த சுக்கிரன் ஆட்சி பலத்தில் இருக்கார். ஸோ அப்போ வந்து புதிய முயற்சி வெற்றி பெறும். அந்த சிந்தனை அப்படின்னு பார்க்கும்போது அவரே 10க்குடையவனாக இருக்கார். ஸோ அப்போ அந்த சிந்தனை நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சுட்டி காமித்தது. சரி, நாம் இப்போது கோச்சார கிரகத்தை இப்போ நம்ம போட்டிருக்கிறது பாருங்கள். சாட்டு வந்து ஜாமக்கோல் சாட்டு. நம்ம பலன் பார்க்கும்போது கோச்சார கிரகம், அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சொல்லும்போது பாருங்கள் 24/6/2021 மணியளவு. இப்போது சந்திரன் பாருங்கள், கோச்சார சந்திரன் எங்கே இருக்கார் பாருங்கள். கரெக்டாக சந்திரன் தனுசு மனையில் போயிட்டுருக்கார். அப்போது இப்போ நம்ம சந்திரன் நாடியும் பிரயோகப்படுத்தி பார்ப்போம். சரி, அப்போ இவருடைய ராசி கட்டத்துக்கு போயிடுவோங்க. இப்போ ராசி கட்டத்துக்கு உள்ளே வந்துடுவோம். இப்போ இவர் பிறந்திருக்கக்கூடிய லக்னத்தை தான் கணக்கீடு செய்யணும். இப்போ நமக்கு பாருங்கள், லக்னப்படி இந்த சந்திரன் எங்கே போகிறார் அப்படின்னா, சந்திரன் 10ஆம் இடத்துல போகிறார். அப்போ சந்திரன் நாடி என்ன சொல்லுது, ஜாதகனின் கேள்வி 10ஆம் பாவகம் சம்மந்தப்பட்டப்போ இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு சந்திரன். இன்னைக்கு 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு எந்த கிரகத்தையும் தொடர்பு இல்லை. இதே இந்த கிரகம் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் நீசனில் இருந்தார், ஜாதகர் கேள்வி எழுப்பக்கூடிய நேரத்தில். ஸோ அப்போ ஜாதகர் வந்து ரொம்ப மனம் குழம்பி மனம் வெறுத்து உட்காந்துருக்காரு. ஏன்னா லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 9ஆம் இடம்ங்கிறது வேலை இன்மையை குறிக்கக்கூடியது, தொழிலுக்கு தடையை குறிக்கக்கூடியது. அந்த சந்திரன் நீச சந்திரனாக இருந்தார். இப்போ பாருங்கள் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 10ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. அப்போது ஜாதகர் அந்த சந்திரன் கடந்து வந்தது என்னென்னா, குரு சுக்கிரனை புதனெல்லாம் கடந்து வந்துட்டார். அப்போ என்ன அவரோட சிந்தனை என்ன இருக்கும், பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். 10ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்றதுனால உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அந்த கோச்சார சந்திரனை பிறப்பு சந்திரன் பார்க்குறார். பயணம் சம்பந்தப்பட்டது, இடமாற்றம் சம்பந்தப்பட்டது. அதே அந்த சந்திரன் யாருன்னா 5ஆம் அதிபதியாக இருக்கார். 5ஆம் அதிபதியாக இருந்து அந்த கோச்சார சந்திரனை பார்க்குறாரு. பூர்வீகத்துக்கு போயிடலாமான்னு கேள்வி எழுப்பலாம். இல்லை இன்னொரு மாற்றமாக ஒரு வேலை இருக்குது அதுக்கு வரலாமா, பயணம் சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்கலாம். சரிங்க, இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ நம்ம பதில் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் வந்து எந்த கிரகத்தையும் தொடர்பு இல்லை சந்திரன் நாடி அடிப்படையில். இப்போ என்ன பண்ணணும், நம்ம திரிகோணத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ திரிகோணத்தில் கிரகம் இருக்கான்னு பார்க்கணும்னா இந்த கோச்சார சந்திரன் இன்றைக்கி தனுசில் போயிட்டுருக்கார். அந்த தனுசில் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, அங்கே சந்திரன் போயிட்டுருக்காருன்னு. அங்கேருந்து 5ஆம் இடத்துல யார் இருக்கா அப்படின்னா யாரும் இல்லை. ஏன்னா விருச்சிக மனையில் மேச மனையில் யாரும் இல்லை. அடுத்து 9ஆம் இடம், 9ஆம் இடத்துல யாரும் இல்லை. அப்போ பார்த்த கிரகம் மட்டும்தான் பலனை சொல்லும். ஸோ அப்போ அவருடைய நிலை என்ன, 10ஆம் இடத்துக்கு வந்துடுச்சு.
ஸோ நிச்சயமாக அவருக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த சந்திரன் நீச நிலையை தாண்டி இருப்பதால் இனிமேல் ஒரு புதிய முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. ஏன்னா இங்கே திரிகோணத்தில் எந்த கிரகமும் இல்லை, பார்த்தது சந்திரன் மட்டும்தான். அப்போது அந்த சந்திரன் இன்று கோச்சார நிலையில் நமக்கு பார்க்கும்போது குருவோட வீட்டில் தனுசு மனையில் இருக்கார், வெளிவட்டத்தில். ஏன்னா பார்த்த கிரகத்தோட பலத்தை நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பலத்தை பார்க்கும்போது நீச நிலை தாண்ட இன்னும் தெளிவாக ஒரு நல்ல முடிவு எடுப்பார் அப்படிங்கிற காட்டுது. சரி, இப்போது ஜாதகத்தை பார்ப்போம். ஜாதகர் 6/11/1971 பிறந்திருக்கார். 3:46 PM பொள்ளாச்சியில் பிறந்திருக்கார். மிதுன ராசி, திருவாதிரை 1ஆம் மாதம், லக்னம் பாருங்கள் மீன லக்னம். அப்போது இப்போ நாம் நேரடியாக இதர ஆய்வுகளெல்லாம் இது பண்ணிக்குவோம். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா குணத்தை பார்க்கணும் அப்படின்னா லக்னத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். லக்னத்தில் அமர்ந்த கிரகம், லக்னத்தை பார்த்த கிரகம் ஜாதகரின் குணத்தை தீர்மானம் செய்யும். இப்போ இங்கே பாருங்கள் குரு பார்த்துட்டார் லக்னத்தை. அப்போ குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் அப்படிங்கிறோம். இப்போ ஜாதகர் நல்ல சிந்தனை உடையவர், நல்ல ஒரு மதிக்கத்தக்க தோரணை உடையவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். லக்னாதிபதி 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஸோ அப்போ வந்து நேர்மையானவராக இருப்பார், நீண்ட தூர பயணங்களை விரும்பக்கூடியவராக இருப்பார், அதே நேரம் நல்ல சாமர்த்தியசாலியாக இருப்பார். ஏன்னா புதனோடு கூடியிருக்கார். ஆடம்பரமாக வாழணுங்கிற எண்ணம் இருக்கும், நேர்மையானவராகவும் இருப்பார், அதே துடிப்பானவராக இருப்பார். ஏன்னா செவ்வாய் வீட்டில் இருக்குது. சரிங்க, இப்போ இவருக்கு வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எந்த கிரகம் முதன்மை பலத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சரி, இங்கே குருவோட இணைவுலை சுக்கிரனோட இணைவுலை புதன் தான் பலமாக இருக்கார். இந்த புதனை நம்ம முதன்மை சுபத்துவத்தில் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு புதன் எங்கே உட்காந்துருக்காருன்னா இந்த புதன் அனுசம் 2ஆம் பாதத்தில் இருக்கார், புஷ்கரன் அனுசில் வேறு இருக்கார். ஸோ அப்போ வந்து புதன் வந்து நல்ல பலமாக தான் இருக்கார். சரி, இந்த குரு சுக்கிரன் பார்வையில் வேறு யார் இருக்காருன்னா சனி பகவான் இருக்கார். ஸோ அப்போ புதன் ஒரு பக்கம்னா சனி ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த குருவின் பார்வை எங்கெங்கெல்லாம் படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு லக்னத்தை பார்த்தார், அடுத்து 3ஆம் இடத்தை பார்த்தார், அடுத்து கடகமனையை பார்க்குறார். அங்கே கேது இருக்கார். கேதுவை நம்ம எடுத்துக்க மாட்டோம். சரி, அப்போ வந்து பார்த்திங்கன்னா புதன் தான் காரகர். அப்போ வந்து இவர் பார்த்திங்கன்னா இவர் வந்து பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கார், டீச்சிங் ஃபீல்டு அந்த பிஎட் கற்பிக்கும் பணியும் முடிச்சிருக்கார். அது இல்லாமல் புதனோட காரகத்துவமான டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன கோர்ஸும் ஒரு டிப்ளமோ கோர்ஸும் முடிச்சிருக்காரு. அப்போது ஒரு படித்தவர் என்பதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அடுத்து வருமானம்னு பார்க்கும்போது பாருங்கள் ஸ்தான பலத்தின்படி 2ஆம் அதிபதி 12 இருக்கான். அப்போ பிழைப்புக்காக வெளியில் போகக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே நேரம் 10 கூடைய குரு பாருங்கள் 9ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அப்போ வந்து நிச்சயமாக நீண்ட தூர பயணம் உண்டு. சரி, அப்போ நம்ம இன்னொரு விதி சொல்லியிருக்கோம், 8ஆம் பாவக அதிபதி நல்லா இருக்கணும், தொடர்ந்து பணியாற்றணும், வெளிநாட்டில் இருக்கணும்னா அப்போது இங்கே 8 கூடைய அந்த சுக்கிரன் பாருங்கள் குருவோடு இணைஞ்சு நல்ல பலத்தெலாம் இருக்கார். அடுத்து 12ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 12 கூடையவன் நல்லா இருக்கணும்ல, 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். 12ஆம் இடத்தை ஏதாவது சுபகிரகங்கள் பார்க்கணும். அப்போ 12 கூடையவன் அந்த சனி பகவான குருவும் சுக்கிரன் பார்த்தா. அப்போ 8ஆம் பாவக அதிபதி சுக்கிரன் குருவுடன் இணைந்து சுபபலத்தில் இருக்கார். 12 கூடைய சனி குரு சுக்கிரனின் பார்வையில் இருக்கார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8, 12 பலமாக இருக்குது அப்படின்னு முடிவு எடுத்துக்கலாம். அப்போ வெளிநாடு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. சரி, நாம் பார்க்க வந்தது குறிப்பாக எதை பார்க்க வந்தோம்னா இந்த ஜோதிட ஆய்வில் இவரோட கோச்சார பலன் என்ன சொல்லுது, தசாபுத்தி என்ன விதமான விஷயங்களை சொல்ல போகுது, நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன விதமான பலன்களை இவருக்கு காட்டுது அப்படின்னு பார்க்கணும். முதல்ல கோச்சார பலனை கையில் எடுப்போம். கோச்சாரப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி மிதுன ராசி ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய ராசி. இந்த மிதுன ராசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனி பகவான் அஷ்டமத்தில் போயிட்டுருக்கார். ஸோ இந்த அஷ்டமத்து சனியோட வேலை என்னவாக இருக்கும்னா உழைப்பை கெடுப்பார், பிழைப்பை கெடுப்பார், ஜீவனத்தை முடக்குவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உழைச்ச காசு கிடைக்காத அளவுக்கு இந்த அஷ்டம சனி பண்ணுது. இந்த அஷ்டம சனி காலத்தில் இவர் என்ன பண்ணியிருக்கணும், நல்லா கரெக்டாக தெளிவாக ஒரு டிசைட் பண்ணது நல்லபடியாக பண்ணியிருக்கணும். சரி, கோச்சாரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா கோச்சாரம் அஷ்டம சனி 8ஆம் இடத்துல சனி இருக்கனால உழைப்பை கெடுப்பார், பிழைப்பை கெடுப்பார், ஜீவனத்தை முடக்குவார்னு சொல்லிட்டோம். சரி, தசாபுத்தி என்ன சொல்லுது அப்படின்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய திசை சனி திசையில் குரு புத்தி தான். அப்போது இந்த சனி திசை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சனி திசையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தான பலன்படி பாருங்கள். இங்கே சனி பகவான் லக்னத்திற்கு 11, 12க்கு அதிபதி. அவன் எங்கே உட்காந்துருக்கான், 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கான். சுயமுயற்சியால் லாபம், பயணங்களால் லாபம். அதே நேரம் 12ஆம் அதிபதியாக இருக்கான். அப்போ வந்து முதல்ல என்ன பண்ணுவார் இந்த சனி பகவான்,
தன்னுடைய தசாவின் இறுதி காலத்துக்கு வந்துட்டார். இந்த சனி சுக்கிரன் குரு ஆகிய இரு சுபகிரகங்களின் பார்வையில் இருக்கார். அப்போது இந்த குரு சுக்கிரன் இருவரின் அந்த சத்தம பார்வை பட்டு சனியோட திசா காலம் நல்ல பலமாக இருக்கும், எந்த குறையும் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த சனி என்ன பண்ணுவார், 11ஆம் அதிபதியாக இருந்து 3 இருந்தால் சுயமுயற்சியாக லாபம். அவரே 12ஆம் இடத்தவனாக இருந்து 3 இருக்கார். என்ன பண்ணுவார், செகண்ட் ஹாஃபில் ஒரு முயற்சியில் தடையை கொடுப்பார், மனதில் ஒரு முயற்சி இல்லாத ஒரு தன்மையை கொடுப்பார், அதே நேரம் தைரிய குறைவை கொடுப்பார் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கணும். அடுத்து அந்த சனி வாங்கியிருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சனி பகவான் எங்கே உட்காந்துருக்காரு, அவர் உட்காந்துருக்கிறது ரிஷபமனையில் திருவோணம் 1ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். அப்போ என்ன பண்ணும், சந்திரனை போலவும் செயல்படார், 5ஆம் அதிபதியாக இருந்து 4ல் இருக்கார், ஆதரவு கெடும், அப்போ பூர்வீகம் முறையோடும். அப்போ ஒரு வெளிநாட்டில் தான் இருக்கார், தொடர்ந்து வெளிநாடுகளில் பணியாற்றக்கூடியவர் தான் அவர். சரி, அப்போது நடக்கக்கூடிய புத்திநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு புத்தி நடக்குது. இதுவரைக்கும் குரு சுக்கிரன் புதன் ஆகியோரின் பார்வையில் இருந்த சனி திசை நல்லா கொடுத்துட்டே வந்தது, அதோட இறுதி காலம் வந்துருச்சு, கடைசியாக குரு புத்தி. இப்போ பாருங்கள், இந்த குருவை சனி பார்க்குறாரு. அப்போது அந்த சனிட்டு இருக்கக்கூடிய காரத்துவம் குருக்கு கொஞ்சம் கிடைக்கும்ல, கொஞ்சம் தன்னிடம் இருக்கக்கூடிய காரத்துவம் இழப்பார் தானே குரு. ஸோ அப்போ இந்த குரு பார்த்திங்கன்னா குரு புத்தியை பொறுத்த வரைக்கும் குரு 1-10க்கு அதிபதி. அவர் எங்கேயோ முதல் வேலை என்ன எந்த வேலையை செய்வார் அப்படின்னா 1ஆம் அதிபதியாக இருந்து 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ ஜாதகருக்கு நீண்ட தூரம் பயணம் உண்டு, பயணம் பண்ணிட்டார், இதுக்கு வந்துட்டார். இப்போ 10ஆம் அதிபதியாக இருந்து 9ல் இருக்கார், தொழிலில் தடையை கொடுப்பார். ஏன்னா 10ங்கிறது வேலை அப்படின்னா ஜீவனம்னா 9ங்கிறது அதுக்கு தடையை கொடுக்கக்கூடியது. அதே நேரம் அந்த குரு பகவான் வர்க்கோத்மம் அடைஞ்சிருக்கார். அந்த குரு வாங்கியிருக்கக்கூடிய சாரம் அப்படின்னா நமக்கு அனுஷம் 4ஆம் பாவத்தில் புஷ்கர நவம்சத்தில், புஷ்கர நவம்சம் கூட கிடையாது, புஷ்கர நவம்சங்கிறது அனுஷம் 2ஆம் பாவத்தில் இருந்தால், அப்போது அனுஷம் 4ஆம் பாவத்திலிருந்து சனியின் சாரத்தில் இருக்கார். ஸோ இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா 9ஆம் அதிபதியாக இருந்து, அதாவது பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாக இருந்து 9ஆம் இடத்துல தொடர்பு கொள்றதுனால வேலையில் ஒரு தடையை கொடுப்பார் அப்படிங்கிறது உறுதி. அதே நேரம் 3ஆம் பாவத்தை இந்த சனி சாரநாதன் சனி இயக்கி 4ஆம் இடத்துக்கு விரயத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அப்போது கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது இந்த கோச்சார பலன் பாருங்கள் தசாபுத்தியோட பலமாக இருக்கும். அது அஷ்டமி நடக்கும்போது, 7 சனியோ அஷ்டமி சனியோ நடக்கும்போது கோச்சார சனியின் காரகத்துவம் பலமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த கோச்சார சனி உழைப்பை கெடுப்பார், ஜீவனத்தை முடக்க பார்ப்பார். அதே நேரம் இந்த சனி பகவான் குருவின் பார்வையில் இருப்பதால் பெரிய அளவுக்கு அந்த வில்லங்கத்தில் ரொம்ப பெருசாக போய் பாதிப்பை கொடுத்துட மாட்டார். ஏன்னா இந்த புத்திநாதனான குரு தொடர்ந்து 9ஆம் இடத்தில் இருப்பதால் என்ன பண்ணுவார், நீண்ட தூர பயணங்கள் நிச்சயமாக இருக்கும். இப்போ இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனிக்கு போய் வேலை பார்க்கலாம், இல்லை வெளியில் திரும்ப வந்துட்டு மறுபடியும் போய்க்கலாம் அப்படிங்கிறத காட்டுது. ஸோ அப்போ இந்த சனி திசை காலம், அதுவும் இறுதி காலத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சனிக்கு அடுத்து என்ன வரும், தசா மாறிக்கும். என்ன மாறுது, புதன் திசை வந்துடும். லக்னத்துக்கு அவர் யார், லக்னத்துக்கு அவர் பாரகாதிபதி. எங்கே உட்காந்துருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கார். இப்போ முதல்ல எந்த வேலை செய்வார், கேந்திரத்தில் முதல் வீட்டை வேலை செய்வார். அப்போ அந்த புதன் திசையில் ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியாக இருந்து 9ல் இருக்கார். அப்போது 4ஆம் அதிபதியாக இருந்து 9ல் உட்காந்து குரு சுக்கிரன் இணைவில் இருந்து, அதே நேரம் அந்த புதன் அனுஷம் 2ஆம் பாவத்தில் இருக்கார். அதாவது புதன் மட்டும்தான் புஷ்கரநாம்சத்தில் இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் சூரியன் புஷ்கரநாம்சம், புதன் புஷ்கரநாம்சம், சுக்கிரனும் புஷ்கரநாம்சத்தில் இருக்கார். அடுத்து ராகுவை பார்த்தோம்னா ராகு திருவோணம் 2ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் புஷ்கரநாம்சத்தில் இருக்குது. தற்சமயம் இந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய இந்த கோச்சார பலனான அஷ்டம சனி ஜாதகருக்கு சில துன்பங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அப்போது அடுத்த வாய்ப்புகளையும் கொஞ்சம் தடையை கொடுத்துத்தான் வருவார். ஏன்னா இப்போ கோச்சாரப்படி பார்த்திங்கன்னா அவரோட பிறப்பு ஜாதகப்படி இன்றைக்கி இந்த சந்திரன் பாருங்கள் தனுசு மனையில் இருக்கார். ஏன்னா இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா 24/5/2021 நம்ம பார்க்குறோம், தனுசு மனையில் இருக்கார். அடுத்து பாருங்கள் அந்த சந்திரன் ராகுவை தொடர்பு கொள்ள போகிறார். அப்போது ராகு தொடர்பு கொள்ளும்போது என்னென்னா பிரச்சனைகளை சந்திப்பார், ஒரு கண்ட ஆபத்து பிரச்சனையை சந்திப்பார் அப்படிங்கிறது உறுதி. அடுத்தும் பாருங்கள் அதை கடந்து போனாலும் நமக்கு செவ்வாய் இருக்கார். ஸோ நிச்சயமாக பிரச்சனை உண்டு. ஆனாலும் ஜாதக அமைப்பின்படி
இந்த கோச்சார கிரகத்திலே அஷ்டமிச்சை நடக்கும்போது தசாபுத்திகளின் பங்களிப்பு குறையும். இதுவரை கொடுத்து கொண்டிருந்த இந்த சனி, அதாவது குரு சுக்கிரன் பார்வையில் இருந்து கொண்டிருந்த அந்த சனி தற்பொழுது தடையை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, கரெக்டாக எனக்கு வழிவிடுப்பா அப்படின்னு சொல்லி அஷ்டமிச்சனி இந்த தசாநாதனை ஓரங்கட்டி அந்த கோச்சார பலன் 80% பலனை கொடுக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஜாமக்கோல் ஆரோடத்தின் மூலமாகவும் சந்திரநாடி மூலமாகவும் தசாபுத்தி பலன்கள் அடிப்படையும் நாம் பலன் கண்டோம். நன்றி, வணக்கம். எல்லாம் உள்ள இறைவன் அவருக்கு தான் இந்த உழைச்ச அந்த காசை அவர் திரும்ப கிடைக்கணும், திரும்ப அங்கேயே ஒரு பணி வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறத இறைவனிடம் பணிந்து வேண்டி கேட்டுக்கொண்டு ஜாதகத்தை இத்தோடு முடித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.